ஆய்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னுமே பார்த்தீங்கன்னா, 9 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து பொசன் பண்டிகை வந்து வெகு விமர்சையா பல இடங்கள்ல வந்து கொண்டாடப்பட இருக்கு. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, நான் எங்க ஊரான பசறையில பார்த்தீங்கன்னா 2 பிரகாரம் வர இருக்கு. அதனால இந்த ஒரு 2 பிரகாரம் பத்தி வாங்க விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் ஆஃப் ஆல் பொசன்னா என்னன்னு எல்லாத்துக்கும் சொல்லிர்றேன். பொசன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. பொசன் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு வந்து பௌத்தம் அறிமுகம் செய்யப்பட்ட நாள நினைவுகூரும் முகமா பார்த்தீங்கன்னா, கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வு தான். இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து இந்த ஒரு நாள வந்து வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. முக்கியமா பிரகாரம் எடுத்து, இன்னொன்னு டான்ஸ்ல குடுத்து, இன்னொன்னு வந்து விகாரைக்கெல்லாம் போயிட்டு, புத்தர கும்பிட்டு, ஆசீர்வாதம் பெற்று அப்படின்னு நெறைய விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் பார்த்தீங்கன்னா, எங்க பசறை நகர்ல பார்த்தீங்கன்னா, பழமை வாய்ந்த 2 விகாரையில பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, பன்சல்ல பார்த்தீங்கன்னா, பெரேரா உற்சவம் நடக்க இருக்கு. இப்ப இலங்கையிலலாம் மத்த தமிழ் கோயில்ல எப்படி ஒரு தேர் உற்சவம் நடந்தா எப்படி ஒரு ஆட்கள் வருவாங்களோ, எவ்வளவு நல்லா ஆற்றலா, மகிழ்ச்சியா இருக்குமோ, அது மாரி தான் எங்க ஊர் பசறையில பார்த்தீங்கன்னா, நிறைய சிவன் கோவில்கள், முருகன் கோவில் இருந்தாலும் கூட, இந்த ஒரு பெரேராக்கு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான தமிழர்களும், கோடிக்கணக்கான மக்களும் வரக்கூடியத காண முடியும். முக்கியமா அன்னைக்கு பசறை நகரே பார்த்தீங்கன்னா, வாகனத்துல இல்லாம மக்களால பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கக்கூடியத காண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபேமஸான ஒரு திருவிழாவா தான் இந்த ஒரு பெரேரா பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல 5ஆம் ஆண்டு படிக்கையில ஒரு 10 வயசு இருக்கும். அந்த டைம்ல கூட இந்த ஒரு திருவிழாவ எங்க அப்பா, அம்மா கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும். எனக்கெல்லாம் தரிசனம் சாப்பிட அப்படியே பெரேரா பார்க்குறது ஒரு குதூகலமா தான் இருக்கும். அப்ப அவ்வளோ ஆத்தலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரகரெல்லாம் போயிட்டு நம்ம பசறையில இருந்து எங்க அப்பா, அம்மாவோட நான் பார்த்தது இருக்கையில. அப்படிப்பட்ட பெரகர பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வெகு விமர்சையா நடக்க இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வேனம் எப்படியும் பசறையில பார்த்தீங்கன்னா, 5 யானை கிட்ட சரி வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, போன ட்ரிப் பார்த்தீங்கன்னா 5 யானை தான் வந்துச்சு. அதுக்கு மேல வந்து எப்படியும் வர்றது கஷ்டம் தான். ஏன்னா வந்து இடம் பத்தாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விட்டு ஊர் வந்து சின்ன ரவடத்துலே. அதனால கொஞ்சம் கேஸு. அதனால எப்படியும் 5 யானை தான் வரும்னு நெனைக்கிறேன். 5 அலியா பார்த்தீங்கன்னா, நல்லா ஆத்தெல்லாம் வந்து இருப்பாங்க அசஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல பன்சலையிலும் சரி, கீழ பன்சலையிலும் சரி, காலைலேருந்து 21ஆம் தேதி நைட்டுக்கு தான் இங்கேனா பசறையில வந்து இது பெரகரவா இருக்கும். எப்படியும் ஒரு நைட்டுக்கு ஒரு 9 மணி வாக்குல தான் துவங்கும். 9 மணி, 8 மணி வாக்குல இலங்கை நேரப்படி. அப்படி துவங்குற பெரகரா பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு எப்படியும் ஒரு ஒரு 1 மணி, 2 மணி வாக்குல தான் முடியும். அப்படி ஒரு திருவிழா தான் எங்க ஊர்ல நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழாக்கு போற மக்கள் பார்த்தீங்கன்னா, காலைல வெள்ளனாவே பார்த்தீங்கன்னா, பன்சலைக்கு போயிட்டு சாமிய கும்பிட்றத காண முடியும். ஏன்னா, அன்னைக்கு பொசன் தானே நல்லா புத்தர வந்து உழுது கும்பிடணுமே. அதனால காலையிலேயே பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல உள்ள மக்களா இருக்கட்டும், இல்லாட்டி பதுள மக்களா இருக்கட்டும், பசறையில உள்ள சிங்கள மக்களா இருக்கட்டும், தமிழ் மக்களா இருக்கட்டும், யாருமே இப்ப மத, இன பாகுபாடு இல்லாம பார்த்தீங்கன்னா, பசற கோட்டுவ இந்த உத்தரராம விகாரைக்கும் சரி, அடுத்து ராஜமகாபன் சிலைக்கும் சரி, அழகா போயிட்டு வெள்ள பூவ வாங்கிட்டு போயிட்டு நல்லா பத்தி சூடம் பத்த வச்சு, நல்லா சாமி விழுந்து கும்பிட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு சுத்திக்கினா கும்பிட்றத காண முடியும். முக்கியமா பதுளைக்கும் போவாங்க நெறைய மக்கள். ஏன்னா பொசன்னால முத்தியாங்கன சிலை ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அங்க நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. பதுளை வந்து ஒரு மெயின் டவுன்னால மாநிலத்தில. முக்கியமா மொன்றாகல, அங்கிட்டு மையாங்கன, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஆழியல, அங்கிட்டு தெம்மோதரா அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பதுளையில வந்து உள்ள அந்த முத்தியாகம்மன் சிலைக்கு வந்து சாமி கும்பிட்றத காண முடியும் பொசன் அன்னைக்கு. பொசன் அன்னைக்கு ஆனா அங்க வந்து பெரகரால தான் பதுளையில. ஆனா பதுளையில வந்து நெறைய பேர் வந்து சாமி கும்பிட்றத, புத்தர உழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கிறது அவங்கள்ட்ட, விரித்து கட்டிக்கிறது, போதனைகள் கேட்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பசறைக்கே வருவோம். பசறையில பார்த்தீங்கன்னா, முக்கியமா உத்தரராம விகாரையில பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கே வந்து இது தொங்குறனால, அங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமா நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, கொட டான்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து கொடைய வந்து அவங்களோட தோள்ல வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு போவாங்க. அது நடக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா குடத்தையெல்லாம் நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டோ, இல்லாட்டி கலர் கலர் ட்ரெஸ் போட்டோ, அ ரோட்ல நடந்துக்கிட்டு, அவங்க வந்து இடுப்புல நல்லா குடம்லாம் வச்சு டான்ஸ் ஆடுறதெல்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரங்கு மூஞ்சி மாரிக்கு அசிங்கத்தனமான முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு, மக்கள் காத்துல எடுத்துக்கிட்டு, ஜோக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு குரங்கு டான்ஸ்காரங்களும் வருவாய்ங்க. நல்லா ஆத்தா டான்ஸ் ஆடிட்டு, மத்தவங்க ஜோக் ஆக்கிட்டு இருப்பாய்ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய புள்ளைய விட்டு இந்த வாத்து டான்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா, வாத்து உருவமாக்கி ஒரு பொம்மைமாக்கி அமைப்பு வந்து அவங்களோட உடம்புல செட் பண்ணிக்கிட்டு, அதில வாத்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா பேண்ட் செட் அடிச்சுட்டு வருவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா நான் எங்க ஊர்ல உள்ள பேண்ட் செட்காரவங்களும் அடிப்பாங்க. இன்னொன்னு புக் பண்ணி சல்லிக்கு நல்லா கிராண்டா பேண்ட் செட்காரவங்க அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துக்குலாம் அடிப்பாங்கல்ல பேண்ட் செட்டு. அந்த இங்கிலீஷ் மொறைப்படி அது மாரிக்கு பேண்ட் அடிப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொறைப்படி தப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், அடுத்து மேளம், உடுக்காப்புன்னு சொல்லிட்டு அதில வந்து மியூசிக் போட்டுட்டு ஆத்தலாம் வருவாங்க மின்னுக்கு. அடுத்து பொய் யானை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து
உண்மையான ஆனை வந்து 5 வரும் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு மாறா பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா, யானை மேய்க்க கருப்பு கலர் திருவிழா யானை மேய்க்க பொம்மை எல்லாம் செஞ்சு, துணி, நூலு இல்லாட்டி கம்பி கிம்பியெல்லாம் வச்சு பொய் யானை செஞ்சு அப்படி கொண்டுட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தர வந்து ஒரு டிராக்டர்ல கொண்டு வருவாங்க. டிராக்டர்னா என்ன? அந்த நம்ம உங்க ஊர்லலாம் இருக்குமே, இல்ல இந்தியாலலாம் அந்த வயல் உழுகுறதுக்கெல்லாம் வச்சிருப்பீங்க. இன்னொன்னு நிலம் கொத்துறதுக்கு, நிலத்த வந்து உழுகுறதுக்கு வச்சிருப்பீங்கல்ல டிராக்டர். அந்த டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு ஒரு பெட்டிய போட்டி, அதில பார்த்தீங்கன்னா, சாமி நம்ம புத்தர பார்த்தீங்கன்னா, அதில வச்சு நல்லா லைட்ல இரு நைட் டைம்னால நல்லா லைட் எல்இடிலாம் பூட்டி அழகா டெக்கரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, புத்தர கொண்டு வருவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, புத்தா சரணம் கச்சாமின்னு பாட்டோ இல்லாட்டி சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடிட்டோ வருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா, யானை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு யானை வரும். நீல கலர் ட்ரெஸ்ல, அடுத்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட யானைலாம் வரும். முக்கியமா கடைசியில வர யானை தான் ரொம்ப முக்கியமானது. முக்கியமானதுனா ரொம்ப அதில தான் விஷயம் கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மத்த யானையிலலாம் சும்மா யானைக வரும். ஆனா கடைசியா வர யானையில தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராஜமகாபுரம் சிலைய எடுத்துக்கிறோமே, ராஜமகாபுரம் சிலையில பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்துலேருந்தே ஒரு என்ன சாமிக்கு இருக்கிறதுக்கு அடையாளமா பார்த்தீங்கன்னா, தகடோ என்ன சரி, முந்தைய காலத்தில எழுதிட்டு போன குறிப்போ என்னமோ வச்சு ஒரு செம்பு தகடோ இல்லாட்டி பித்தள தகடோ வச்சிருப்பாங்க. இல்லாட்டி தங்க தகடோ. அத வந்து கொ கடைசியா யானை வருதே, அந்த யானையில தான் வச்சு கொண்டு வருவாங்க. அதனால நெறைய மக்கள் அத பார்த்தீங்கன்னா, எழுந்து அத கும்பிடுறது யாருக்கும் யானை மேல பார்த்தீங்கன்னா, அந்த முட்டு மாய்க்க வச்சு அத கொண்டு வருவாங்க. ஒரு இது மாய்க்க 3 ஒரு செட்டப் மாய்க்க அதில வச்சு தான் கொண்டு வருவாங்க. அதனால நெறைய பேர் அத கடைசியா கும்பிடுவாங்க. இன்னொன்னு யானைய வந்து வணங்குவாங்க. அப்படிலாம் செய்வாங்க. அது கடைசியா வர யானையா தான் இருக்கும். சரி நான் அந்த யானை விஷயம் சொன்னதுக்கப்புறம் 1வது யானைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து பிரம்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா என்னன்னா, பிரம்புன்னு ஒரு மரம் இருக்கு தெரியும். அந்த மரத்த வந்து எல்லாம் அதில வந்து சின்ன சின்ன பட்டி கிழிச்சு, அத பார்த்தீங்கன்னா 10 பேர் சுத்தி வர வட்டமா புடிச்சு, நடுவுல ஒரு ஆள் புடிச்சு, அதில பூந்து நெளிஞ்சு, கிழிஞ்சு, வளைஞ்சு, கிழஞ்சு அது சிக்காம, உடையாம டான்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு நல்லா பார்க்க ஆத்தலா இருக்கும். எப்புட்றா அப்படின்னு தோன்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவல்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, என்னன்னா 2 2 கம்பு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி 10 அடியில ஒரு 5 அடி, 6 அடி நீட்டம். இல்ல ஒரு 8 அடி நீட்டம் 2 இது பலக கம்பு இருக்கும். அந்த பலக கம்புல பார்த்தீங்கன்னா, 2 மனுஷங்க பார்த்தீங்கன்னா நடப்பாய்ங்க. அதில ஒசரத்துல நின்னுட்டு, அதுவும் எந்த வித ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹெல்ப்புக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க. ஒண்ணும் உதவிக்கு கீழ விழுந்தாலும் விழுகுற மாரிக்கே இருப்பாங்க. ஆனா விழுக மாட்டாங்க. அந்த 2 பலக கம்பு மேலயும் அவங்களுக்கு கால இறுக்கமா கட்டி, அந்த மெயின் ரோட்லயும் பார்த்தீங்கன்னா, குழி இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பள்ளமா இருக்கும், ஏத்தமா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த என்ன சொல்றது? சமநிலை. அதாவது பேலன்ஸ தக்க வச்சுட்டே பார்த்தீங்கன்னா, 2 மனுஷங்க நடப்பாங்க. அதில சின்ன பையனும் நடப்பான், பெருசனும் நடப்பான். அதில வந்து ஒத்த கால மடக்கி வச்சுக்கிட்டு, ஒத்த கால தூக்குறதா இருக்கட்டும், ஒத்த கால்லயே நின்னு நின்னு நடக்கிறதா இருக்கட்டும், நொண்டிக்கால் விளையாட்டு விளையாடுறதா இருக்கும். அப்படிலாம் செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்னு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த பிறகு நாள் பெஸ்தப்போல் சாட்ட அடிப்பாங்க. சாட்டனா என்னன்னு நெறைய பேருக்கு தெரியாது. வேற ஒண்ணும் இல்லங்க. அது வந்து நீட்டா கயிறு மாரி தாங்க இருக்கும். அந்த கயிறு பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தில அடிக்க அடிக்க சத்தம் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கைய தட்டினா எப்படி சத்தம் கேட்குமோ, அது மாரிக்கு அந்த கயிற பார்த்தீங்கன்னா ரோட்ல அடிக்க அடிக்க சத்தம் கேட்கும். அது என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பேரு பெரகரக்கு மின்னுக்கு நின்னுட்டு பட்டாசு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அது 5, 6 பேரும் இப்படி உடம்பு சுத்தி அந்த வச்சிருக்க அந்த கயிறு சுத்தி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இதில அடிப்பாங்க. இதில ரோட்ல. அப்படி ரோட்ல அடிக்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் வரும். அதுதான் இந்த ஒரு பரகாரம் தொங்குறதுக்கான ஆரம்பம். நெறைய பேர் அத கேட்டே தான் பார்த்தீங்கன்னா, பசறைக்கெல்லாம் போவாங்க. நாங்க கூட அப்படிலாம் கேட்டு பரகாரம் தொங்குச்சு அப்படின்னு கூட நெனச்சிருக்கோம். போயிருக்கோம். அதெல்லாம் நடந்திருக்கு. நெறைய மக்கள் எங்க ஊர்லயும் அப்படி செஞ்சிருக்காங்க. அதுதான் ஒரு ஆரம்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நடக்கும். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தீப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தம், வட்டம், அடுத்து தீப்பந்த விளையாட்டுக்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, பயர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரகராவின்னு செய்வாங்க. அது பயர் ஸ்போர்ட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த வட்டமா வந்து கம்பி கட்டியிருக்கும். அந்த கம்பியில பார்த்தீங்கன்னா, வட்ட கம்பியில பார்த்தீங்கன்னா, 5, 6 கம்பிய வந்து வெல்டிங் பண்ணி இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கனெக்ட் பண்ண கம்பியில பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து துணிய சுத்தி பார்த்தீங்கன்னா, அதில வந்து நல்லா பெட்ரோல், டீசல்லாம் வந்து நல்லா நனச்சிட்டு, அதில நெருப்ப பத்த வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா, அத வந்து டிசைன் டிசைனா கையில வந்து மாத்தி மாத்தி இந்த சிலம்பாட்டம்லாம் கேள்விப்பட்டுருப்பீங்களே! இந்தியாலலாம் நெறைய ஃபேமஸா இருக்கும். அந்த சிலம்பாட்டம், இன்னொன்னு இலங்கையிலேயும் சிலம்பாட்டம்லாம் இருக்கு. யாழ்ப்பாணம், மட்டக்களப்புலாம் இருக்கு. அப்படி இந்த சிலம்பாட்டத்தில எப்படி கம்பெல்லாம் சுத்துவாங்களோ, அது மாரி தான் இந்த ஒரு ஃபயர் ஸ்போர்ட்ஸும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி அந்த வட்ட கம்பியில
நெருப்பு பத்த வச்சுட்டு, அந்த வட்ட கம்பிய பார்த்தீங்கன்னா, சிலம்பாட்டம் மாரி நல்லா சுத்தி, 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 சுத்தி இந்த இப்படி ஒரு டயர் வந்து ஏன்னா வாகன டயர் எப்படி ரவுண்டா சுத்தும். ஒரு ப நான் ட்ராவல் பண்ணையில. அது மாரி வாகன டயர் ரவுண்டா சுத்தி எவ்வளோ ஸ்பீடா சுத்துமோ, அது மாரி ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு டீமா ஒரே ஸ்பீட்லயும், ஒரே தாளத்தோடயும் சுத்துவாங்க. அது ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். இன்னொன்னு மேல போட்டு, போட்டு வீசி, வீசி சுத்துவாங்க கைக்கு வர மாரிக்கு. அதுவும் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். முக்கியமா இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து அதுல இருப்பான். அந்த ஃபயர் ஸ்போர்ட்ஸ்ல. அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து காலால அப்படியே சுத்திட்டு இருப்பான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு நெருப்பு அந்த வட்டத்த வச்சுட்டு, அது மேல அவன் உட்காந்து இன்னொரு வட்டத்த அவன் காலால மேல சுத்துவான். அது கால்லயே பேலன்ஸ் பண்ணி 2யும் சுத்துறது பார்த்தீங்கன்னா, எப்புட்றா! அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா ஃபோட்டோ வந்து நான் எட் பண்றேன். நீங்க பாருங்க. எந்த ஒரு தீக்காயமும் இல்லாம, அவன் நெருப்பு கூட அவன் மேல பத்தாம, சுடாம, அவன் ட்ரெய்னிங்கால பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு பையன் ஒரு 5, 6 வயசு தான் இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா, மேல வந்து இது ஏன்னா நெருப்பு சுத்துவான். அதே மாதிரி நெருப்பு சுத்துற விளையாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து கீழ நிப்பாங்க. அது மேல 4 பேர் அவங்க மெதுகு மேல ஏறி, அவங்க மேல இன்னும் 2 பேர் ஏறி, அவங்க மேல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் ஏறி, அவங்க 5 மொத்த பேரு 4, 3, 7, 7 மேல இன்னொரு ஆளு 8. 8 பேரும் பார்த்தீங்கன்னா, தீப்பந்தத்த வந்து அப்படி ஒரு உழுகாம, கிழுகாம ஒரு பேலன்ஸா சுத்துவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு என்னமோ முக்கோண ஒரு வீட்ல வந்து என்னமோ ஒரு முக்கோண வீட்ல பார்த்தீங்கன்னா, இது நெருப்பு சுத்துனா மின்னுக்கு எப்படி இருக்கும், அது மாரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து தொரண எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, வெசாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்ல எல்இடில புத்தர்ட்டு போட்டோலாம் ஒட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஒரு 10 அடி, 20 அடி உசரம் கொண்ட ஒரு இது மாரி செய்வாங்க. அந்த லைட்னிங் ஷோ மாரிக்கே இந்த வரலாறுலாம் சொல்ற மாரிக்க, அது மாரிக்கு தான் இந்த ஒரு தீப்பந்தம் சுத்தியலையும் சின்ன ஒரு தோரணம் மாரிக்கு தான் பார்க்க வரும். ஒரே மஞ்சையா இருக்கும். ஒரே ஸ்பீடா சுத்தும். நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நெறைய நிகழ்வுகள் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, கரகாட்டம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பெண்கள் அழகான அந்த இடுப்பெல்லாம் வளைஞ்சு, கிழிஞ்சு ஆடுற கேர்ள்ஸ கொண்டு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 3 தட்டு 3 அ 3 மடங்கு ஒரு குடம் வந்து எவ்வளோ உயரம் இருக்கும். அது மாரிக்கு 3 மடங்கு உசரம் கொண்ட ஒரு கரகத்த பார்த்தீங்கன்னா, இது கேர்ள்ஸ் வந்து அங்கோட்டு தலையில வந்து வச்சுக்கிட்டு கரகாட்டம் வந்து சுத்தி, சுத்தி ஆடுவாங்க. அடுத்து மயிலாட்டம் பார்த்தீங்கன்னா, கதிர்காமத்தில பார்த்தீங்கன்னா, எப்படி பெரகற டைம்ல மயிலாட்டம் ஆடுவாங்க. அது மாரிக்கே இங்க பசறையிலயும் பார்த்தீங்கன்னா, ரோட்டு பூரா பார்த்தீங்கன்னா, மயிலாட்டம் வந்து ஆடி, ஆடி களைச்சு போயிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த கதிர்காம லெவலுக்கு டப் பண்றனா ஈக்குவலா பண்ற மாரிக்கு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணி, மயில் மாரிக்கு அந்த தோகையெல்லாம் வந்து ஒட்டி ட்ரெஸ்ல அழகா பார்த்தீங்கன்னா, மயில் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இது வந்து ஒரு 5, 6, 10, 15 பேர் கேர்ள்ஸே ஆடுவாங்க. நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சொலகு டான்ஸ்ன்னு ஒரு டான்ஸ் இருக்குங்க. இது வந்து இலங்கையில மட்டும் தான் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, வீட்லலாம் வந்து அரிசி படைக்க சொலகு வச்சிருப்போம். அந்த வளஞ்ச மாரிக்க மின் துண்டு மட்டும் தொறந்த மாரிக்கு இருக்கும். அந்த சொலகுல பார்த்தீங்கன்னா வந்து என்னமோ இந்த அரிசி படைக்கிற மாரி இடுப்பு பக்கம் இங்கிட்டு வச்சு ஒரு ஆட்டு, அங்கிட்டு வச்சு ஒரு ஆட்டு அப்படின்னு சொல்லி 2 பக்கம் இடுப்பு ஆட்டி, ஆட்டி ஒரு 10, 15 கேர்ள்ஸ் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ குரங்கு டான்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டான்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முகமூடி வந்து பட்ட கண்றாவியா இருக்கும். ஆனா வந்து முடி முடியால ஒட்டி இருக்கும். என்னமோ அந்த பேய் டான்ஸ் அது. இப்பதான் ஞாபகம் வருதுங்க. அப்புட்னா பேய் மாஸ்க்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பேய் டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து பயமுறுத்துற மாரியே இருக்கும். நல்லா ஜோக்காவும் இருக்கும். நல்லா ஆத்தலா இருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து யானையும் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தர் விட்டு சிலைய வச்சு இதில கொண்டு வருவாங்க. லோரியில கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலைய வச்சு டிராக்டர் அப்படிலாம் கொண்டு வருவாங்க. இப்படித்தான் நடக்கும். இதே மாரி தான் அந்த கல்போக்குல நான் சொன்னேன் ராஜாமகேரை அதுலயும் இப்படித்தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரவை நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்படி செய்யல பார்த்தீங்கன்னா, அ எங்க பசையில பார்த்தீங்கன்னா, சோம்பால கிரவுண்ட்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, தொரணையும் இருக்கு இந்த பயணம். அது 21ஆம் தேதி துவங்கி 7ஆம் மாசம் 3 முடியுது. அந்த தொரணையில பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து எப்படி வாழ்ந்தாரு, அவர் எப்படி முக்தி அடைஞ்சாரு, எப்படி வந்து அவருக்கு வந்து யானை கிடைச்சுச்சு, அவர் சின்ன வயசுல செஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லி வரலாற கொண்ட ஒரு என்ன சொல்றது? பலகையில ஒட்டுன சித்திரங்கள பார்த்தீங்கன்னா, நல்லா டெக்கரேட் பண்ணி தோரணமாக்கி செஞ்சு, அத பார்த்தீங்கன்னா, பசறையில காட்டுறாங்க. இது வந்து நல்லா பார்க்க அழகா இருக்கும். இன்னொன்னு நான் நினைக்கிறேன், இந்த 21ஆம் தேதி பசறை கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது என்ன கார்னிவல் அதாவது பார்த்தீங்கன்னா, ராட்டினம், அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பைக் ரேஸ் அது அடுத்து பார்த்தீங்கன்னா, கோச்சில போறது அது மாரி விளையாட்டுகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தா அதையும் இது உண்மையா இருந்தா சொல்றேன். நீங்க நெறைய பேர் சின்ன பிள்ளைகள கூட்டிட்டு போயிட்டு விளையாடுங்க. இடங்கள்ல உள்ளவங்க, பசையில உள்ளவங்க.
எப்படியும் டிக்கெட்லாம் ரூ. 350 அதுக்கு எடுப்பாய்ங்க. அப்படின்னா கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த விளையாட்டுக்கு போகாம அந்த கிரவுண்டுக்கு போகிறதுக்கே ரூ. 350 எடுப்பாங்க. இன்னொன்னு எல்லா விளையாட்டுக்கும் தனித்தனியா ரூ. 350 எடுப்பாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். மற்றபடி கிரண்ஸ் கூட நடந்துச்சு அதனால சொல்கிறேன். மியூசிக் ஷோ நடந்துச்சு. ரூ. 350 எடுத்து போனால் மியூசிக் ஷோலாம் பார்க்கலாம். அந்த பேரும் மியூசிக் ஷோன்னு இதுக்கு பெரகராக்கு நடக்கும். அதனால் விளையாட்டுக்கு தான் சேர இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோரணை பார்க்கையும் போகலாம். இன்னொன்று வேறு என்னமோ நினச்சேன். இவ்வளோ தாங்க விஷயங்க. மற்றபடி தனுஷெல்லாம் நாளைக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 7 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா பசறையில் வந்து தனுஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேலே அந்த தபால் கொண்டு வர்றதுக்கு பசறையில் தபால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே வந்து தனுஷன் கொடுக்கலாம். ரொட்டி தனுஷன் கொடுக்கலாம். போன முந்தி அதுக்கு ஒன்று கொடுத்தாங்க. இன்னொன்று கீ வாக்கில் இங்கே சரி புதுசாக தனுஷன் கொடுத்தா தான் இருக்குது. இன்னொன்று ஐஸ்கிரீம் தனுஷன் கொடுக்கலாம். அவ்வளோ தான் விஷயம். நன்றி வணக்கம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.